வணக்கம், வந்தனம், ஸ்வாகதம், நமஸ்காரம் மக்களே. ஸோ இன்றைக்கி நம்ம கையில் இருக்கிறது ரியல்மியோட பட்ஸ் T110 தான். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ வீடியோவில் போது பண்ணி ஏன் நிதிஷ் நீங்கள் பார்த்து ஃபிடெக் தமிழ் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். நமக்கு இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பார்த்திங்கன்னா நம்ம யாரை டேங்க் பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா ரியல்மி ஸ்டோர் கரூர். நம்ம ரியல்மி ஸ்டோர் கரூரில் பார்த்தோம்னா எல்லா விதமான மொபைல் ஃபோன்ஸுக்குமே பேஸ் மாடல் டு ஹை அண்ட் மாடல் எல்லாத்துக்குமே டேமோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடிங் ரியல்மி பட்ஸ், டிவிஸ் எல்லாத்துக்குமே டெமோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எதாவது ஃபோன்ஸோ இல்லை டிவிஸோ வாங்குற மாதிரி இருந்தால் லைவ் டேம் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோன்ஸோ டிவிஸோ வாங்கிக்கலாம். இவங்களோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். எல்லா விதமான ஃபோன்ஸும் இவங்ககிட்ட அவைலபிள் இருக்குது. இன்க்ளூடிங் ஆக்சசரிஸ், சார்ஜிங் கேபிள்ஸ், சார்ஜர் ப்ளஸ் வாட்ச் சீரிஸ், நெக் பேண்ட், ஹெட்செட் எல்லாமே அவைலபிள் இருக்குது. எதாவது வாங்கணும்னு வச்சிங்கன்னா இவங்களோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். மறக்காமல் கான்டாக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. வழக்கமாக நம்ம ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங்லேருந்து ஆரம்பிப்போம். ஆனால் இந்த வாட்டி அப்படி கிடையாது. ஸோ ஸ்ட்ரைட்டாக ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். அதுமாதிரி பாக்ஸ்ன்னு பார்த்தோம்னா பாக்ஸ் கண்டென்ட்ஸ்னு பார்த்தோம்னா ஸோ வழக்கமாக கொடுக்குற அந்த எல்லோ கலர் பாக்ஸில் ரியல்மி பட்ஸ் T110 ரைட் சைடில் 880 mAh, அப்புறம் IPX5 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ், அப்புறம் ENC நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் 38 ஹவர்ஸ்க்கான ப்ளேபேக், 10 mm டைனமிக் டிரைவர், இது போக ப்ளூடூத்தோட இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன 5.4 கொடுத்துருக்காங்க. அப்படியே பேக் சைடு பார்த்தோம்னா பாக்ஸ் கண்டென்ட்ஸ், ஒரு இயர்ஃபோன், ஒரு யூசர் கைடு, அப்புறம் எக்ஸ்ட்ரா 2 பட்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ப்ரீ இன்ஸ்டால்டாக இருக்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைஸிங் இங்கே 3000 போட்டிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலான ப்ரைஸ் அது கிடையாது, அதில் பாதி தான், 1500 தான் ப்ரைஸிங். ஸோ கலர் ஜாஸ் ப்ளூங்கிற கலர் வேரியண்ட், அதாவது நம்ம கையில் இருக்கிறது. இது போக இன்னும் 2 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்ட்ரி க்ரீன், இது போக அப்புறம் இந்த பிளாக் கலர், ரியல்மியோட சிக்னேச்சர் கலரான பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பில்டு வந்தோம்னா ஸோ பில்டு பார்த்தோம்னா செம்ம சூப்பராக நல்லா கையில் பிடிக்குது, காம்பேக்டாக, எஸ்பெஷலி இங்கே மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. செம்ம சூப்பராக இருக்குது, ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா ரியல்மி பிராண்டிங், அப்புறம் இது போக கீழே ஒரு இண்டிகேஷன் லைட்டும் கொடுத்துருக்காங்க. அப்படியே பாட்டமில் நம்மளுக்கு டைப் சி போர்ட். ஓகே, வெளியே மேட் ஃபினிஷ் கொடுத்துருந்தோம்னா அப்படியே ஓப்பன் பண்ணால் உள்ளுக்குள்ள நம்மளுக்கு கிளாஸியான ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஃபினிஷிங் பார்த்தோம்னா செம்ம சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்படி இந்த பட்ஸையும் ஓப்பன் பண்ணோம்னா ஸோ இதோட மேட் ஃபினிஷ் ஃபுல்லாக பட்ஸு ஃபுல்லாக வரல. பட் இந்த நமக்கு கை வைக்கிற இடத்துல இந்த இடத்துல மட்டும் நமக்கு அந்த மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. செம்ம சாஃப்ட்டாக இருக்குது. டச் ரெஸ்பான்ஸஸும் செம்ம சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த பட்ஸோட ஃப்ரண்ட் வியூ பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்கெல்லாம் நல்லா கிளாஸியான ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி நல்லாவே இருந்துச்சு. அண்ட் இன்னர் ஃபிட்டுன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க கைஸ். ஸோ யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு காதில் இருக்கிறதே தெரியல, ஏன்னா அந்தளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. ரொம்ப லைட் வெயிட்டாக. ஸோ இங்கே வெயிட்டுன்னு பார்த்தோம்னா ஓவராலாகவே நம்மளுக்கு மொத்தமே அரௌண்ட் ஒரு 38 கிராம்ஸ் தான் மொத்த பட்ஸோட வெயிட்டும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சு தான் வருது. மொத்தமாக 50 கிராம்குள்ளே முடிஞ்சிருது பட்ஸ் பார்த்தோம்னா. ஸோ ரொம்ப லைட் வெயிட்டாக, ரொம்ப காம்பேக்டாக, ஸோ ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ பில்டு வைஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. அப்படியே கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ்னு வந்தோம்னா ஸோ நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்தோம்னா ப்ளூடூத்தோட வெர்ஷன் 5.4. ஸோ ஏற்கனவே சொன்னதான் அது லேட்டஸ்ட்டு 5.4 கொடுத்துருக்காங்க. ஸோ இனி வரக்கூடிய எல்லா ஹெட்செட்ஸ்லையும் 5.4 தான் வரும். ஆனால் அப்படி இருந்துமே இன்னும் ஒரு சில ஹெட்செட்ஸ்லாம் 5.3 தான் கொடுத்துருக்காங்க. பட்ஜெட் தாக்கிறதுனாலையா இல்லை எதுனாலேன்னு தெரில. ஓகே, கனெக்டிவிட்டி ரேஞ்சுன்னு பார்த்தோம்னா உனக்கு இங்கே ஒரு 10 மீட்டருக்கான ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு ரேஞ்ச் அக்யூரஸியாக கிடச்சிது. ஆனால் ஒரு சில நேரத்தில் நீங்கள் க்ளோஸ்டு சர்ஃபேஸ், அதாவது ரூம்குள்ளே வச்சுட்டு நீங்கள் எங்கே வெளியே போனீங்கன்னா சம்டைம்ஸ் லேக் அடிச்சுது. ஸோ அதை மட்டும் நீங்கள் ஓப்பன் ஏரியாவில் வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த லேக் அதிகமாக தெரிவிக்காது. அப்புறம் உங்களுக்கு ENC கொடுத்துருக்காங்க. கால் பேசும்போது நல்லாவே நாய்ஸ் கேன்சலேஷன் ஆச்சு. ஸோ உங்களுக்கு 2 டிஃப்ரென்ஸ் ஆடியோ ஆட் பண்ணுறேன். ஸோ அவுட்டோரில் இருக்கிற ஆடியோ உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், இன்டோரில் அதாவது வீட்டுக்குள்ளே இருக்கும்போது பேசின ஆடியோவை உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். நீங்கள் கேட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது போக நமக்கு இங்கே 4 மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ கால் குவாலிட்டி இங்கே வரும்போது ரீசெண்டாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ இண்டோரில் உங்களுக்கு கால் குவாலிட்டி பக்கா. அவுட்டோரில் பார்த்தோம்னா உங்களுக்கு கால் குவாலிட்டி எப்படி இருந்துச்சு நீங்களே கேட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஏன்னா நான் அதை ஓப்பன் பண்ண விரும்பலை. ஏன்னா உங்கள் தாட்ஸை நீங்கள் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அதுக்கவசரம் அப்படியே விட்டுறேன். ஹலோ, கூகுள் இல்லைனா கூகுள் ஆமா ஆமா, அதனால இது கடப்பு வந்து சரி ஓகே. இது இண்டோர்ல பேசிட்டு இருக்க கேக்குதா? நல்லாவே கேக்குது, கிளியரா கேக்குது. சொல்ல போனா இண்டோர்ல பிரச்சனை இல்லை, 4 மைக்கு நல்லா வேலை செய்யுது. இது அவுட்டோர்ல ENC எப்படி வேலை செய்யுன்னு தெரியல. 4 மைக்கா? ஒன் சைடு எடுத்து வச்சுட்டு பேசு பாப்போம். அதாவது ஒன் சைடு எடுத்து வச்சுன்னா ஒன் சைடு வாய்க்கிட்ட வச்சு பேசு. புரியுது. வாய்க்கிட்ட இல்ல, எடுத்து கையில தொங்க விட்டேன். இப்ப கேக்குது, நல்லா கேக்குது. மாட்டி அதை மாட்டிட்டு ஒன்னு இன்னொன்னு கீழே எடுத்து வை. கேஸ்குள்ள இருக்காத, தூரமா வை. ஆஹா, மெதுவா கேக்குது. லெஃப்டா இல்ல ரைட் தான் வேலை செஞ்சிருக்கு. அதான் லெஃப்ட் வேலை செய்யல. ஆஸ் யூசுவல் எப்பயும் போலதான். மோஸ்ட் ஆஃப் ஹெட்செட்ல லெஃப்ட் தான் வேலை செய்யாது. சரி, வெளியே போய்க்கிறேன், பேசாத. இப்ப கேட்கும் பாரு, எல்லாம் அவுட்டோர் ஆரன் சவுண்ட் கேக்குது. ஆரன் சவுண்ட் தானே போயிட்டு நல்லா கேக்குது. பஸ் சவுண்ட் ஓடிட்டு இருக்கு. எப்படி வேலை செஞ்சல வேற இருக்கு, ரொம்ப லவுடா இருக்கு. பஸ் நார்மலா இருந்துச்சுன்னா தண்ணி போடி கொடுத்துருக்கு, ரொம்ப லவுடா இருக்கு.
பஸ் சவுண்ட் நல்லா ரேடியோ கேக்குதுடா. பக்கத்துல இருக்குடா, அது ரொம்ப லவுடா இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் கட் பண்ணதே இல்லையா? முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுது. அவ்வளவுதான். ஆனா கேக்குது அண்ணா. நீ பேசுறது ஓரளவு கேக்குது. ஓகே தான். சூப்பர்லாம் இல்ல. சரி, okay. ஓகே, இப்போ நீங்கள் கேட்டிருக்க ஆடியோ வந்து ரியல்மியோட பட்ஸ் T110 எடுக்கிற ஆடியோ தான். ஸோ மெயின் ரோட்டில் தான் மொட்டை மலைந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஆடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு கேட்கும்னு தெரில. ஸோ ஏன்னா பாட்டு பாடுறது பஸ் ஆரம்னு சொல்லலாம் கேட்குது, எந்த அளவுக்கு நாய்ஸை கட் பண்ணுன்னு தெரில. அந்த பாட்டு போடுறதுக்கு நமக்கு காப்பீடு கொடுக்க பிரதர் ஷேர் தான். ஓகே, ஆடியோ கட்டி எப்படின்னு கேட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். தட்ஸ் இட். அண்ட் இங்கே நமக்கு கூகுளோட ஃபாஸ்ட் பேர் இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா, கூகுளோட லிங்க் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ பட்ஸை ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களுக்கு ஃபோனோட கனெக்ட் ஆகிடும். உங்களுக்கு அந்த விதமான எந்த இஷ்யூவும் இருக்காது. ஸோ ஆடியோ குவாலிட்டின்னு வரும்போது இங்கே ஆடியோக்கு பஞ்சமே வைக்கல. ப்ளஸ் இங்கே பேட்டரின்னு வரும்போது ஸோ நமக்கு இங்கே ஒரு 38 ஹவர்ஸ்க்கான ப்ளேபேக் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்த பட்ஸோட ப்ளேபேக் பார்த்தோம்னா 38 ஹவர்ஸ். ஸோ இது சிங்கிள் பீஸ் ஆஃப் இயர் பட்ஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு 7 ஹவர்ஸ் கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி பார்த்தோம்னா காலையில் ஒரு 9:30 மணி இருக்கும். ஸோ அந்த ரேஞ்சில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மணி ரேஞ்ச் வரைக்கும் இந்த ரைட் சைடு இயர் பீஸை யூஸ் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். ஸோ காதுலேருந்து எடுக்கவே இல்லை, பாட்டு பாடிட்டு தான் இருந்துச்சு. ஸோ அப்படி இருந்துமே நமக்கு பார்த்தோம்னா அரௌண்ட் ஒரு 80 to 90% கிட்ட பேட்டரி நம்மளுக்கு ரிமைனிங் இருந்துச்சு. ஸோ பேட்டரி லைஃப் நல்லாவே தாங்குது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அந்த ரேஞ்சு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அப்பப்போ செக் பண்ணும்போது பேட்டரி லைஃப் நல்லாவே நின்றுச்சு. ஸோ நீங்கள் ஈஸியாக ஒன் டே நீங்கள் வரைக்கும் காதில் வச்சுக்கிட்டே யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த விதமான இஷ்யூ இல்லை. ஸோ அந்த டைமில் ஸ்வெட்டிங் இருந்தாலுமே உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா IPX5 கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்கும். ப்ளஸ் பேட்டரியோட நம்மளுக்கு இங்கே பஸ்ஸோட சார்ஜிங் ஹவர்ஸ்னு பார்த்தோம்னா 1.5 மணி நேரம். ஸோ நீங்கள் 1 ஹவர்ஸ் சார்ஜ் போட்டாலே போதும். 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணால் 2 மணி நேரம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் ஆடியோ பட்ஸை பொறுத்த வரைக்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் எஸ்பெஷலாக நீங்கள் படம் பார்க்குறது, ஆடியோ இந்த மாதிரி டெய்லி யூசேஜ் யூஸ் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பட்ஸ் ரியல்மியோட இந்த T110 பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் இங்கே உங்களுக்கு ரியல்மி லிங்க் ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட உங்களுக்கு ஃபோட்டோஸும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கள். இங்கே மொத்தம் 3 ஆப்ஷன்ஸ். ஸோ நீங்கள் ஃபுல் பேஸ் வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை உங்களுக்கு பேஸ் மீடியமாக வேணாலும் வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு பேஸே தேவையில்லை, பேஸே இல்லாமல் நான் யூஸ் பண்ண வச்சுக்கலாம், உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு பர்சனலாக ரியல்மியை பொறுத்த வரைக்கும் அந்த ஆப்ஷன் தான் பிடிச்சிருக்கும். ஏன்னா ரியல்மி லிங்க் ஆப்பை யூஸ் பண்ணும்போது நமக்கு பார்த்தோம்னா எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்த பட்ஸே நம்மளுக்கு அந்த ஆப்பில் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது போக உங்களுக்கு டச் கண்ட்ரோல்ஸ்னு வந்தோம்னா இங்கே சிங்கிள் பாஸுக்கு இங்கே வேலையே கிடையாது. ஸோ சிங்கிள் பாஸ் பண்ணால் ப்ளே ஆகும், பாஸ் ஆகுங்க, அந்த ஆப்ஷனே கிடையாது. சிங்கிள் ப்ரெஸ் பார்த்தோம்னா இங்கே இல்லவே இல்லை. டபுள் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு சாங் பாஸ் ஆகும், ப்ளே ஆகும். இது இங்கே ட்ரிபிள் டேப் பண்ணால் ரைட் சைடில் ட்ரிபிள் டேப் பண்ணாலோ இல்லை லெஃப்ட் சைடில் ட்ரிபிள் டேப் பண்ணாலோ ஸோ நெக்ஸ்ட் ட்ராக் இல்லாட்டி ப்ரீவியஸ் ட்ராக் மூவ் ஆகும். ரைட் சைடில் நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வால்யூம் அப் ஆகும். இதே இல்லை நீங்கள் லெஃப்ட் சைடில் அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வால்யூம் டவுன் ஆகும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸையும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா. ஸோ அதுக்குமே ரியல்மி லிங்க்கில் நீங்கள் அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீரோல்ஸ் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். ப்ளஸ் இங்கே கேமிங் மோடுன்னு வந்தோம்னா, ஆமாம் கேமிங்கை பற்றி பேசும்போது நம்மளோட கேமிங் பேஜ் ஒன்று இருக்குது, ஃபியூடெக் கேமர்ஸ். அது லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடிக்கடி நம்ம லைவ் வருவோம், ஓகேவா. இங்கே நம்மளுக்கு கேமிங் மோடு பார்த்தோம்னா 80 TMSக்கான கேமிங் மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேமிங் வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஸோ லேட்டன்சி பார்த்தோம்னா பெருசாக எனக்கு எது லேட்டன்சியும் தெரிவிக்கல. ஸோ நீங்கள் இன்டென்ஸ் கேமராக இருந்தீங்கன்னா நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணுவீங்க. ஏன்னா 80 TMSங்கிறது ரொம்ப அதிகம் தான் இன்டென்ஸ் கேமராக இருந்தீங்கன்னா. ஸோ ஒரு கேஷுவல் யூசேஜ் கேமிங்காக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு அந்த பெருசாக நீங்கள் நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க, ஓகே. ப்ளஸ் இங்கே டச் கண்ட்ரோல்ஸும் பார்த்தாச்சு. ஸோ வேறு என்ன பெண்டிங் விட்ருக்கோம். ஸோ என்ன தெரிஞ்சு அவ்வளோதாங்க. ஸோ இந்த ரியல்மியோட T110 ஸோ இதை பற்றி ஓவராலாக கவர் பண்ணியாச்சு. ஸோ இந்த பட்ஸோட என்னோடய ஒப்பீனியன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டெய்லி யூசேஜ் ஸோ கேஷுவல் யூசேஜுக்கெலாம் யூஸ் பண்ணுற வர அதிகம் நல்லா அடியும் தாங்கும். ஸோ எக்ஸாக்டாக அடி தாங்குமான்னு சொல்ல முடியாது, தாங்கும், நீங்கள் நல்லா தாங்கும். ஸோ தண்ணியில் பட்டாலும் ஒன்றும் கதை எங்கள் IPX5 கொடுத்துருக்காங்க. அதில் ஆனால் தண்ணியில் முக்கியில் எடுக்கக்கூடாது. ஸோ சின்ன ஸ்ப்ரேஸ் நீங்கள் ரெய்னிங் டைமிங்கில் போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ரொடக்டிவாக இருக்கும். அண்ட் ஆடியோ பெஸ்ட் கைஸ். ஸோ ஆடியோ பற்றி பேச வரும்போது ஸோ பேஸை இல்லாமல் நீங்கள் கேட்டாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, ஆடியோ உங்களுக்கு பக்காவாக இருந்துச்சு. ஸோ ஸ்டீரியோ எஃபெக்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டீரியோ சவுண்டு நல்லாவே உங்களுக்கு வேலை செஞ்சுது. ஸோ ஆடியோ பொறுத்த வரைக்குமே எந்த விதமான லேகும் இல்லை, மொத்தம் ஆடியோவும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்பெஷலி ரியல்மி கிட்டேருந்து நமக்கு என்ன எதிர்பார்க்கலாம். ஸோ பெட்டர் ஆடியோ அண்ட் பெட்டர் பில்ட். ஸோ இது ரெண்டுமே ரியல்மி கிட்டேருந்து பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரியல்மியோட ரியல்மி பட்ஸ் T110 ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் மூவிஸ் அண்ட் மியூசிக்ஸ். ஸோ பில்டு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டைலிஷாக லுக்காகவும் இருக்கும்னு எதிர்பார்த்தீங்கன்னா ஸோ ரியல்மியோட பட்ஸ் T110 நல்ல ஆப்ஷனாக இருக்குது. ஸோ நான் யூசேஜ் பண்ண வரைக்கும் எனக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லை, நல்லாவே இருந்துச்சு. ப்ளஸ் நீங்கள் இன்னொரு எனக்கு சின்னதாக பிடிக்காத விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு ப்ளே பண்ணுறதுக்குலாம் நீங்கள் டச் கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணும்போது ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் அந்த சவுண்டு டிங்கின்னு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதுதான் எனக்கு சின்னதாக கொஞ்சம் ட்ராபேக்காக இருந்துச்சு. மற்றபடி ஆடியோஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த இஷ்யூ இல்லை.
ஸோ ஆடியோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே இருந்துச்சு. உங்களுக்கு இந்த கால் குவாலிட்டிலாம் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ அவுட்டோரில் கால் பேசுனது, இன்டோரில் கால் பேசுனது உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ப்ளஸ் சின்னதாக உங்களுக்கு ஒரு பீரோவில் ஆட் பண்ணியிருக்கேன். நான் அவுட்டோரில் மொட்டை மாடில நின்னு பேசும்போது ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் எப்படி இருந்துச்சு நீங்கள் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் சின்ன வீடியோக்கு. பிடிச்சிருக்கேன் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட இந்த கேமிங் பேஜையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். See you then, bye.